Hi, this is A2D. நாம இங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க போக்கேமான் கோ அதான் பிடிக்க போறோம். ஏன்னா போக்கேமான் பிடிக்க போறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க நிறைய மாடுலாம் மேயுது. அங்க பாருங்க நிறைய மாடுலாம் இருக்கு. அதுவும் ஒரு போக்கேமான் தான். ஆக்சுவலா சொன்னா இங்க மொத்தம் நிறைய போக்கேமான் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம பிடிக்கிறோம்ன்றத மேட்டரே இப்ப. இப்போ முதல்ல 2-3 போக்கேமான் இருக்கு. அதை பார்ப்போம். இங்க ஒரு பக்கத்துலயே ஒரு போக்கேமான் இருக்கு. இதுதான் அந்த மாடு போக்கேமான் போல. கேமரா ஆன் பண்ண சொல்லுது. இதான் போக்கேமான். வண்டி மேல ஒண்ணு உட்காந்துருக்கு. அது போக்கேமான் இருக்கு. வாங்க அதை பிடிக்கலாம். தூக்கி போடுறேன் ஃபர்ஸ்ட். இல்ல ரெக்கார்ட் ஆகல. ஓகே பிரச்சனை இல்லை. பிடிச்சாச்சு. we got it. பிடிச்சாச்சு. ஒன்று இருக்கு. ஒரு பிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் போக்கேமான் இதுதான். அது திணறுது. பிடிச்சாச்சு. காச்சா 100 XP தந்துருக்காங்க. ப்ளஸ் 500 மொத்தம் 600 XP. இது இதில் வர மாதிரி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ட்விட்டரில் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சர்வை பண்ணுறதுக்கான ரியல் டைம் இதான். ஓகே, பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் எதுவுமே இல்லை. அதுதான் இப்போ கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு பைக் இருக்கு, ஆனால் போக்கேமான் தான் இல்லை. சரி, ஓகே, நம்ம தேடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, அவங்களே கொடுத்துட்டு தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது வேற ஏதாவது பார்ப்போம். இதுக்கு பேர் தான் தமிழில் ஓட்டி விளையாடு பார்ப்போன்னுவாங்க. நாங்கள் போக்கேமான் கோன்னு இங்கிலீஷ் சொல்கிறோம். அப்படி சொல்லுவோம். போக்கேமான் எங்கே இருக்கு? நீ போக்கேமான் சக்திமான். போக்கேமான் இங்கே இது வரைக்கும் தேடி பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. ஆமாம். அப்புறம் இங்கே அடுத்த என்ன இடத்த காலி பண்ண போகிறோம். ஆமாம், அங்கே ஒரு ஏரி தெரியுது. அதுதான் சவரவங்க ஏரி. இருக்கும். அங்கே போய் பார்க்கலான்னு இருக்கோம். தண்ணியில் கிரியில் ஏதாவது போக்கேமான் இருந்ததுன்னா அதை வலை போட்டு பிடிக்கலான்னு இருக்கோம். வலை போட்டு பிடிச்சி அங்கேயே நாங்கள் கடை போடலான்னு கூட இருக்கோம். அந்த ஒரு பிளான் இருக்குது. கடை போட்டு அதை ஃப்ரை பண்ணி விற்கலான்னு இருக்கோம். சரி, ஓகே, போடலாமா இல்லை கடை போடலாமான்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் வண்டியெலாம் போய் தேடுறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்படியே போய் பார்ப்போம். கிடைச்சா லக்கு. இதுதான் அந்த செம்மரப்பங்க ஏரி. சென்னை எவ்வளோக்குன்னு விஷயத்தில் இது ஒன்று. அவன் இங்கே பார்க்குறோம். இங்கே தண்ணியில் எந்த போக்கேமானும் இல்லை. அதனால் வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, வேறு இடத்துக்கு போவோம். ஒன்று கிடச்சிருக்கு. அங்கே பாருங்க, வானமே. இது ஒரு மங்கின்னு நினைக்கிறேன். மங்கி போக்கேமான். வாங்க பார்க்கலாம். இருக்கு, காட்டு பக்கம் வந்து இதோ கிடச்சிருச்சு. இதோ இருக்கு எலி. புள்ளிதான் அதை எலி போட்டாச்சு. ஓடிடுச்சு. வேற எங்கேயே போயிடுச்சு. ரோட் இருக்கு, பார்த்து போடுறா. இப்போ கரெக்ட். பிடிச்சாச்சு. எலியை பிடிச்சாச்சு. அது ஆடுது. இன்று முதல் அது எனக்கு அடிமை. ஆளப்பனா நமக்கு ஒரு அடிமை மாட்டேன். கடைசியில் ஒரு போக்கேமான், கடைசியாக இவ்வளோ தூரம் தேடி பார்த்ததுல ஒரு போக்கேமான் கிடச்சிருக்கு. இது நம்ம கொண்டாடியே ஆகணும். வாங்க போய் வீடு வாங்க. சாரி, மோர் வாங்க. அடுத்த வேட்டைக்கு போவோம். வாங்க. வேற ஒன்று கிடச்சிருக்கு. என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. 1/2 மணி நேரமாக நம்ம சுற்றிருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ 2வது ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க, இப்போ அதை போய் பார்ப்போம், பிடிப்போம். இங்கே பக்கத்துலேயே காலுக்குள்ளேயே வந்து விழுதுங்க. நானும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, என் காலில் வந்து விழுதுங்க. எங்கேப்பா போனேன்? இது இருக்காரு நம்ம தலைவர் புட்டியாரே. ஓ மேன், பார்த்துடா. 2வது சான்ஸ், 3 சான்ஸ் தான். இது விட்டன்னு வச்சுக்கிய கரெக்டாக போடு. மாட்டிச்சு. ஓ, தப்பிச்சு. தப்பிச்சிடா. பார்த்து போடுறா. ஐயோ, போடுறா. இதுல மாட்டினாதான் போச்சா. So sad. This is the fucking game. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓட்டிட்டு போது பார்த்து டக்குனு முடியாத. ரோட்ல நிக்குது. ராஜ்கா ஏத்திடுவான்.
நான் யார் கற்றுக்கணும் நான் எத்தரண்டி டேய் இங்க ஏன்டா போற பிளாட்ஃபார்ம்ல இழுத்தடுறா முடியாதே ஓமன் மாட்டிக்கிட்டா மார்க்கெட்டு பல அட்டம்ப்டுக்கு அப்புறம் ஒரு போக்கிமான் மாட்டிருக்கு. இது ரொம்ப விஷமக்கார போக்கிமானா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலே கால் வலிக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம 3 போக்கிமான் பிடிச்சிருக்கோம். இதான் 3வது. மொத்தம் 600 XP கிடச்சிருக்கு. இதோட சேர்த்து வேற இன்னும் சர்வை பண்ணி பார்ப்போம். வேற ஏதாவது கிடைச்சாலாம் இருக்கும். யா இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பேற்றுற போக்கிமான். உங்களுக்கு பிடிச்சது. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எங்கேயா இருக்குது போக்கிமான காணுமே? பக்கத்துலேயே இருக்குது. வாங்க, இந்த சைடு தான் இருக்குது. இதுதான் ஃபேமஸான போக்கிமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதிகம் பார்த்துருக்கேன் ஸ்லோலியே. இது ஒரு நரிக்குட்டி. ஆமாம், நரிக்குட்டியோ நாய்க்குட்டியோ. ஆனால் இது நமக்கு இப்போ கிடைச்சே ஆகணும். நம்ம கிடைச்ச புளி கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட பிடிக்க போகிறோம். வாங்க கிட்டாங்க. நம்ம ஃபோட்டோ குரூவாகிட்டே இருக்காரு. ஃபோட்டோ கேமரா எப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட விட்டுருமா? ஏய், நீ என்ன நவுற அப்படியேறா? இதை பிடிக்கிறதுக்குள்ள நான் பிடிச்சே தீருவேன். பிடிச்சாச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்ம கேமராமேன் மேலே பட்டு பால் அப்படியே போன்சாய் நம்மகிட்டயே வந்திருக்கு. நம்ம கேமராமேன் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ கேமராமேன். இது நம்ம கேமராமேனுக்காக சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா அவர் தான் அவனுக்காக பிடிச்சி கொடுத்தாரு. அவர் மேலே பட்டுறதா இது போன்சாய் நம்ம பாலே அதுக்கிட்ட போச்சு. தேங்க்யூ கேமராமேன். இல்லைப்பா, நானும் எப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு புரியல அது அப்படி தெரிஞ்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம 4 போக்கிமான் பிடிச்சிருக்கோம். இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன் நமக்கு. இது மேலே பிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்து அடுத்த சொல்லுங்க. 20 தூரம் பிடிச்சி எங்களுக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி பாட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கேன். ஆனால் வந்து நான் போக்கிமான் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு நான் இப்போ 28 கிலோ ஆடிக்கிறேன். இதுக்கு நான் போக்கிமான் போக டைம் சொல்லுவேன். நம்ம கேமராக இருந்தவர் இப்போ ஜிம் மாஸ்டர் ஆகிட்டாரு. அது காரணம் இந்த போக்கிமான் கோ தான். ஏன்னா நாங்கள் சுத்தாத இடம் இல்லை. எங்களை பார்த்து நிறைய பேர் என்னென்னோ சொன்னாங்க, ஊருதான் சுற்றுறோம்னு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் சுற்றி நம்ம கேமர் வந்து இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் ஆகிருக்காரு. அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு சொல்ல வேண்டிய போக்கிமான் கோவுக்கான ஒரு நன்றி, ஒரு வணக்கம், ஒரு தேங்க்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவோட உங்களை பார்க்குறோம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ரெட் பட்டன் ரோட் பார்க்கட்டும். அப்படியே என் சேனல் தேங்க்யூ. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் with another unboxing or review. Hi everyone, I'm back with Asus Strix GTX 970. This is the most powerful gaming engine. It comes with 2 huge 0dB fans. సరే బ్యాచులర్ కమిట్ అవ్వం పచ్చే కమిటెడ్ బ్యాచులర్ అవ్వం బట్టిల్లా